ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நேற்று தான் எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபஸ்ட்டு டே நேற்று தான் முடிஞ்சிருக்கு. எல்லாரும் ஃபீட்பேக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான இன்றைக்கான ஃபீட்பேக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாரும் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக தெரியாது. அதனால் ஸ்டார்டிங்கில் இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா நண்பா? 24 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இது வரைக்கும் டைமிங் வரலனாலும் இனிமேலாச்சு ப்ராக்டிஸ் பண்ணி டைமிங்கை கொண்டு வாங்க. சரிங்களா? நேற்று வந்து நடந்த சிவகங்கையில் வந்து ஒரு 20 பேருக்கு மேலே ரன்னிங்லே டைமிங் வராமல் 24 நிமிஷத்துக்கு மேலே ரன்னிங்லே போயிடுச்சு. சரிங்களா? அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வரல அப்படின்னாலும் இனிமேலாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இனிமேல் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் செலெக்ஷன் இருக்குன்னா கூட இனிமேல் கூட நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ஒரு மைண்ட் செட்டோட ப்ராப்பராக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் ரன்னிங் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டைமிங் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து 8 மணி, கரெக்டாக மணி 8 மணி. நான் மார்னிங் 6 மணிக்கெலாம் கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸில் அட்டெண்டன்ஸ் போட்டு காலைல என்னோட ப்ராக்டிஸை முடிச்சுட்டு இந்த 2 ஹவர்ஸில் எனக்கு கேப்பு அது 10 மணி எனக்கு கிளாஸ் உண்டு. நான் ரூமில் போய் சமைச்சு சாப்பிட்ணும். இந்த 2 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டால் என்னை வச்சு ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை வச்சு 4 பேர் இனிமேலாச்சும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி டைமிங் கொண்டு வருவாங்க. ஒருத்தருக்கு நீங்கள் 100 பேர் பார்க்கிங்க அப்படின்னா இந்த 100 பேரில் ஒருத்தருக்கு நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரிங்களா? ஓகே, நம்ம அவ்வளோ விளையாண்டு பேசணும்னா வீடியோ டக்குன்னு ஷார்ட்டாக பேசி முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபீட்பேக்குள்ளே போகலாம். நம்ம நண்பர் நேற்று அட்டன் பண்ணார், சிவகங்கையில் தான் அட்டன் பண்ணார். அவர் வந்து அவரோட நேம் வந்து ராகுல், அவரோட சொந்த ஊர் வந்து தருமபுரி. சரிங்களா? அவர் வந்து நாளைக்கு இப்போ உங்களுக்கு செலக்ஷனாக இன்றைக்கி மார்னிங்லாம் போயிட்டார். இன்றைக்கி மார்னிங் 5 மணிக்கெலாம் போயிட்டார். மார்னிங் போய்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து நல்லா போனார். அதுக்கடுத்து இன்றைக்கி நேற்று மார்னிங் வந்து 5 மணிக்கு அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம். சரிங்களா? 5 மணிக்கு அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். நம்ம ஆள் வந்து 4 மணிக்கெலாம் ஷார்ப்பாக போயிட்டாப்ல. 4 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக போயிட்டாங்க. சரியா? 4 மணிக்கு போகணுன்னு அவங்க 4 மணிக்கெலாம் உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆள் என்னென்னா ஒரு 100 பேராவது வருவாங்க, ஒரு 150 பேர் வருவாங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு 60 பேர் தான் வந்தாங்க. சரியா? 60 பேர் தான் வந்தாங்க. 4 மணிக்கெலாம் உள்ளே விட ஆரம்பித்தாங்க. 5 மணி வர 5 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமுங்கிறனால ஒரு 1 ஹவர் முன்னாடியே உள்ளே போயிட்டாங்க. சரியா? அதுக்கடுத்து உள்ளே போனோன்னு உங்களுக்கு என்னெல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அட்மிட் கார்டு. சரிங்களா? இதை வந்து நம்ம ப்ராசஸ் 1 எடுத்துக்கலாம். ப்ராசஸ் 1 வந்து ஃபஸ்ட்டு உங்களோட அட்மிட் கார்டு, அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டு. சரிங்களா? அட்மிட் கார்டில் உங்களோட நேமு, உங்களோட அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. ஆதார் கார்டில் இது நீங்கள் தானா எல்லாம் செக் பண்ணுறாங்க. சரியா? இதை வந்து ப்ராசஸ் 1. சரிங்களா? அடுத்து ப்ராசஸ் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் வந்து உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணி அதுக்கடுத்து உங்களோட கைரேகை. சரியா? உங்களோட லெஃப்ட் ஹேண்டு கைரேகையை அதில் வைக்கணும். சரியா? லெஃப்ட் ஹேண்டு கைரேகையை வைக்கணும். இது வந்து ப்ராசஸ் 2. சரிங்களா? அடுத்து ப்ராசஸ் 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக் எல்லாமே செக் பண்ணுறாங்க. சரிங்களா? உங்களோட பேக் எல்லாமே செக் பண்ணுறாங்க. உங்களோட பேக்கில் வந்து ஒரு சிலர் வந்து வாட்ச்லாம் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து வாட்ச் ஒன்றும் அலோட் கிடையாது. அதுக்கடுத்து நீங்கள் மெடிக்கலுக்கு ஏதாவது தலைவலி, கால் வலி, அதுக்கு ஏதாவது மெடிசன் ஏதாவது வாங்கி வச்சுருப்பீங்க, டேப்லெட் ஏதாவது வாங்கி வச்சுருப்பீங்க, ஸ்ப்ரே வாங்கி வச்சுருப்பீங்க, எதுவுமே அலோடு கிடையாதான். சரிங்களா? பேக்கில் நல்லா டீட்டெயில்ஸாக செக் பண்ணி ஷூ, அதுக்கடுத்து உங்களோட கிளாத்து அது மட்டும் தான் அலோடு. சரிங்களா? உங்களோட டிஷர்ட்டு, பேண்ட்டு, அதுக்கடுத்து லோயரு அதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஷூ, கிளாத்து. சரிங்களா? இது மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. மற்ற எதுவுமே டேப்லெட்டு, ஸ்ப்ரே வேறு எதுவுமே உள்ள அலோடு கிடையாது. சரிங்களா? வாட்சுமே அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? வாட்சுமே அலோடு கிடையாது. நார்மல் வாட்சும் அலோடு கிடையாதான். அதுக்கடுத்து நீங்கள் 50 ரூபா வாட்ச் வச்சாலும் அலோடு கிடையாதான். 5000 ரூபா வாட்ச் வச்சாலும் அலோடு கிடையாது. எந்த வாட்சுமே அலோடு கிடையாதான். சரிங்களா? எல்லாமே வச்சுருந்தா வெளியே வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு மேபி வச்சுருங்க. வாட்ச் மேபி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ளே விட்டா ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட்டு பேஜில் உள்ளே விடலையாம். வாட்ச் ஒன்றுமே அலோவ் பண்ணலையாம். இதை வந்து நம்ம தேர்டு ப்ராசஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 3 ப்ராசஸை முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன? அட்மிட் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அதை செக் பண்ணுறாங்க. ரெண்டாவது உங்களோட நேம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டான செக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் அண்ட் உங்களோட கைரேகை. சரியா? இந்த 2 வைக்கிற மாதிரி இருக்கும். 3வது ப்ராசஸ் உங்கள் பேக் எல்லாம் செக் பண்ணுறாங்க. சரிங்களா? எல்லாம் தேவைகள் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களை உள்ளே விட்றாங்க. சரியா? உள்ளே விட்டோடனே உங்களை வந்து 4வது ப்ராசஸ். சரிங்களா? 4வது ப்ராசஸ் வந்து நடக்கு. சரியா? 4வது ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. சரியா? அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு உங்கள் நேமு, உங்கள் அம்மா நேமு, உங்களோட அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே
இருக்கும். சரியா, அதெல்லாம் நீங்கள் கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 ஃபோட்டோ கேட்குறாங்க. சரியா, ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, இதெல்லாம் ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜெராக்ஸ் 2 ஜெராக்ஸ் கேட்காங்கன்னா நீங்கள் அட்வான்ஸாக 3-4 ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ 6 ஃபோட்டோ கேட்காங்கன்னா நீங்கள் அட்வான்ஸாக 8 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. 6ன்னா 6 தான் கொண்டு போகணும் அப்படி இருக்காதிங்க, எல்லாமே அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. சரியா, உள்ளே போனோன்னா நீங்கள் அந்த ஃபைலில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து முக்கியமாக இதை கவனிச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அங்க அடையாளங்கள் மச்சம் தழும்பு அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. ஒரு 2 அடையாளம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 அடையாளங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த அடையாளம் அங்கே கேட்குறாங்க. சரியா, எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு சிலர் ப்ராப்பராக இங்கே தான் எனக்கு இருக்குதுன்னு தெரியும், கரெக்டாக கொடுப்பாங்க. ஒரு சிலர் அப்ளை பண்ணும்போதே தேடி தான் கொடுப்பாங்க. ப்ரோ எங்கே இருக்குன்னு தெரில, அங்கே இருக்குது அப்படின்னு தேடி தான் கொடுப்பாங்க. அதேமாரி ஒரு சிலர் எங்கே இருக்குன்னு சரியாக தெரியாமல் அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க. சரியா, அது வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணும்போது எது அப்ளை பண்ணீங்களோ அது கரெக்டாக அதைத்தான் கொடுக்கணுமா. சரியா, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே, அலர் ஓகே. இல்லை உங்களுக்கு எதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல அந்த வெப்சைட்டில், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்களா அந்த வெப்சைட்டில் ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு சொன்னாப்புல லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதில் எனக்கு என்ன ரேகை கொடுத்துருக்கீங்க, என்ன தழும்பு கொடுத்துருக்கீங்க அதை செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து உங்களோட 4வது ப்ராசஸில் இது நடக்குது. சரியா, எல்லாம் செக் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி இது 4வது ப்ராசஸ். சரிங்களா, அடுத்து வந்து 5வது ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தான் ஹைட்டு மெஷர்மெண்ட். ஹைட்டு, அடுத்து செஸ்ட்டு, அடுத்து வெயிட்டு. சரிங்களா, இது வந்து 5வது ப்ராசஸாக உள்ளே நடக்குது. சரியா, அதுக்கடுத்து ஏற்கனவே 60 பேர் உள்ளே போயிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த 60 பேரையும் அவங்க 10 பேராக உட்கார வச்சுட்டாங்க. சரியா, 10 பேராக உட்கார வச்சு அந்த 60 பேருக்கும் ஃபஸ்ட்டு ஹைட்டு செக் பண்ணுறாங்க. சரியா, ஹைட்டு செக் பண்ணும்போது என்னோடய நண்பர் வந்து என்கிட்ட வந்து 179 இருக்கேன் ப்ரோ அப்படின்னு செக் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு. ஆனால் அங்கே வந்து அவருக்கு வந்து 181 காட்டியிருக்கு. சரியா, அதனால் ஒரு சிலர் ஹைட்டு வந்து 168 இருப்பீங்க, ஒரு சிலர் 169 இருப்பீங்க, ஒரு சிலர் 170 கரெக்டாக பார்டரில் இருப்பீங்க. அவங்கள வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ப்ரோ ஹைட் இல்லை ப்ரோ, ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க. அவங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் ப்ரோ, அப்போ அவங்க 2 சென்டிமீட்டர் கம்மியாக மெஷர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேபி அவங்க கரெக்டாக செக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் மெஷர் பண்ணுற இடத்துல உங்களுக்கு மேபி மிஸ்டேக்காக இருக்கலாம். சரியா, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து 168, 169, 170 தான் பாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு சிலர் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ப்ரோ ஹைட் இல்லை ப்ரோ, கிடைக்காது ப்ரோ, ஹைட் இல்லாமல் எதுக்கு ப்ரோ ஃபிசிக்கல் போய்கிட்டு அவ்வளோ லாங்கில் போட்டிருக்காங்க ப்ரோ, நான் ஃபிசிக்கலே போகல ப்ரோ, மார்க் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க வந்து ஹைட் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. சரியா, கண்டிப்பாக ஹைட் இல்லைனாலும் லாஸ்ட்டு நேரத்தில் கூட என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் ஹைட் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அங்கே போய் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணும்போது 169 இருந்திருக்கலாம். அங்கே மெஷர் பண்ணும்போது 171 வரலாம். சரியா, லாஸ்ட் நேரத்தில் நம்மளோட ஆட்டங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் ஹைட் இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. சரியா, அதேமாரி 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்காங்கன்னு நான் சொல்லலை. அங்கே போய் பாருங்கள், தன்னம்பிக்கையோடு போங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும், நம்புங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஹைட் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சரியா, ஹைட்டு செக் பண்ணுறாங்க. ஹைட்டு செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்களோட செஸ்ட்டு வந்து நார்மலாக 80 இருக்கணும். சரியா, நார்மலாக 80 இருக்கணும். அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்க்கும்போது 80+5. சரியா, 80+5. அதுக்கடுத்து வெயிட்டு. சரியா, வெயிட்டு வந்து உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும். அது ரிலேட்டடாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதுலேயும் முடிஞ்சால் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். சரியா, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு முடிஞ்சால் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். இல்லை அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, 3 ப்ராசஸ் நடக்கு. இது வந்து 5வது ப்ராசஸ். சரி, 5வது ப்ராசஸில் ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட் இந்த 3 செக் பண்ணுறாங்க. சரியா, 3 செக் பண்ணுறாங்க. இதில் எத்தனை பேர் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 11 பேர் வெளியே போகிறாங்க. சரி, 60 பேர் வந்திருக்காங்க. 60 பேரில் அந்த ஹைட்டு கம்மியாக உள்ளவங்க, செஸ்ட்டு கம்மியாக உள்ளவங்க, வெயிட்டு கம்மியாக உள்ளவங்க, இதில் ஒரு 11 பேர் வெளியே போயிட்டாங்க. சரியா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 11 பேர் போன உடனே மிச்சம் 49 பேர் தான் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. சரியா, 5 ப்ராசஸ் முடிஞ்சோடனே அடுத்து அந்த 49 பேராக ஒரு சார் வந்து வார்ம் அப் பண்ணலாம்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. சரியா, வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சரியா, அதுக்கடுத்து அவங்க வார்ம் அப் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. தம்பிங்களா, உங்களுக்கு வார்ம் அப் தெரிஞ்சால் கூட நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரியா, உங்களுக்கு வார்ம் அப் தெரிஞ்சால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை சார் சொல்கிறதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, அப்போ வந்து டைம் ஒரு 6:30, 6:40 அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மெசேஜ் பண்ணி அவங்களோட கணிப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா வாட்ச் ஒன்றும் உள்ளே அலோவ் பண்ணல, அதனால் டைம் என்னன்னு தெரில. ஆனால் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக 7 மணி. ஆமாம், அப்போ முடிச்சு சரி நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட்டி போயிருக்காங்க. அப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மணி. சரியா, 7 மணி. அதுக்கடுத்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, தம்பி
உங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குது, மற்ற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் இப்போமே வெளியே வந்துடுங்க. இருக்கிறது ஒரு லைஃபு, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சரியா? உங்களால் முடியல அப்படின்னா ஓரமாக வந்து உட்காந்துருங்க. சரியா? நம்ம அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு வாண்டடாக கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப மல்லு கேட்டு நீங்கள் ஓட வேண்டாம் அப்படின்னு வாண்டடாக சொல்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து எல்லாம் ஓகே. அதுக்கடுத்து ஓகே 7 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே 7 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஓட விட்டோன்னா உங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒருத்தர் ஓடுவாரா, அவருக்கு முன்னாடி பைக்கில் ஒருத்தர் போகிறாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. சரியா? வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் மேக்ஸிமம் ஓடும்போது வந்து ஃபஸ்ட் லைன்லேயே இருந்துக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் க்ரௌடில் வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் 24 நிமிஷம் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம கண்டென்ட் வரலாம். அதுக்கடுத்து ஓட விட்டாங்க, எல்லோரும் ஓடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேப் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 லேப் ஓட வேண்டிய இருக்கும். 2 லேப் ஓடி அடுத்து எக்ஸ்ட்ரா 1400 மீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். இது ரிலேட்டடாக டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? எப்படி ஒன்றோட ஒரு டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் இப்போ 2 லேப் ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு லேப் டிஸ்டன்ஸ் வந்து 1800 மீட்ரு, 2 லேப் டிஸ்டன்ஸ் வந்து 3600, அதாவது 3600 மீட்ரு. சரியா? 3600 மீட்ரு. அடுத்து வந்து நீங்கள் ஒரு 1400 மீட்ரு ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு இடம், ஃபினிஷிங் பாயிண்ட் வேறு இடம். சரிங்களா? 5000 கரெக்டாக முடிஞ்சு. கரெக்டாக 24 நிமிஷம் ஓடினாங்க. 24 நிமிஷம் ஓடணும். கரெக்டாக எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் கூட கொடுக்கல. சரியா? எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 24 நிமிஷம் கரெக்டாக ப்ராப்பராக ஓடி முடித்தது வந்து மொத்தம் ஓடினது 49 பேர். 22 பேர் தான் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. 49 பேரில் 22 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. மற்ற 27 பேர் 24 நிமிஷத்துக்கு மேலே வந்திருக்காங்க. சரியா? இவ்வளோ டைமுக்கு கொடுத்தோம், சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் நிறைய மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. 27 பேரே போயிட்டாங்க. அதனால தான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. சரியா? 27 பேர் வெளியே போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஹைட் இல்லைன்னு ஒரு சிலர் வெளியே போகிறாங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. சரியா? இது மூலமாக இனிமேலாவது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? அடுத்து 22 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த 22 பேரை தனியாக கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னா அந்த 22 பேரை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அடுத்து அந்த 27 பேர் செலக்ட் ஆகாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு ஃபோட்டோ. சரியா? செலக்ட் ஆனவங்கள ஒரு ஃபோட்டோ, செலக்ட் ஆகாதவங்களும் ஒரு ஃபோட்டோ. அதுக்கடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகேப்பா செலக்ட் ஆகாதவங்க வந்து நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு அவங்கள போக சொல்லிட்டாங்க. சரியா? அவங்கள போக சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து செலக்ட் ஆனவங்களுக்கு அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபன். சரியா? இட்லி, பொங்கல், வடை, சரிங்களா? அதெல்லாம் வச்சு மார்னிங் டிஃபன் நல்லா சாப்பாடு போட்டிருக்காங்களாம். சரியா? சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே அடுத்து அன்றைக்கே ஈவினிங் வந்து மற்ற மெடிக்கலு, அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் அன்றைக்கே வைக்கிற மாதிரி இருந்துச்சா, இல்லை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நடக்கும் போல். சரியா? இவ்வளோதான் நண்பா, எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சு. சரியா? இதுதான் ப்ராசஸ். காலையில் எத்தனை மணிக்கு போனோம், என்னென்ன நடக்குது எல்லாம் டீட்டெயிலாக ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டு சொன்னாப்பில் ஓரளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். இதே நான் ஒரு 7-8 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினச்சேன். இதே 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்துடும் போல். சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதில் உள்ள மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படி 5 கிலோமீட்டர் ஓடணும் அந்த மெத்தடை வந்து நான் வந்து ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.